இந்த நிகழ்விற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற சட்ட செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற சென்னையிலிருந்து செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சட்டக்கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சொக்கலிங்கம் அவர்களே, இந்த கல்லூரியை திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அல்லது இந்த கல்லூரியை சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய தலைவி பேராசிரியை முனைவர் கயல்மொழி அவர்களே, இந்த நிகழ்வுக்காக பல கல்லூரிகளிலிருந்தும் இங்கே வருகை பெற்றுள்ள சென்னை சட்டக் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் கௌரி ரமேஷ் அவர்களே, முனைவர் சிவதாஸ் அவர்களே, முனைவர் துர்காலட்சுமி அவர்களே மற்றும் இந்த கல்லூரியினுடைய தூண்களாக செயல்படுகின்ற டாக்டர் சவிதா அவர்களே, டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களே மற்றும் அனைத்து டாக்டர் சோஃபியா அவர்களே மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, இது சிறப்பான ஒரு கல்வி பணி என்கின்ற காரணத்தால் இவர்களை நான் முதலில் குறிப்பிட்டேன். ஆனால் இந்த அரசின் பங்கெடுத்து எங்கள் கல்விக்கூடங்களை எல்லாம் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் அதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் அனைத்து ஆலோசனைகளையும் தந்து உதவி வருகின்ற எங்களுடைய சட்ட அமைச்சர், எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர், சிறுபான்மை நலத்துறையினுடைய அமைச்சர் திரு மாண்புமிகு மஸ்தான் அவர்கள், இப்பகுதியை சார்ந்த எம்எல்ஏ திரு டாக்டர் லட்சுமணன் அவர்கள், விக்கிரவாண்டி எம்எல்ஏ அவர்கள் ஆகிய இந்த அரசியலில் பங்கு வகிக்கின்ற அனைத்து அரசியல் பிரபுகள் அவர்களுக்கும், பல பல்கலைக்கழகத்தினுடைய பணியாளர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரியினுடைய ஆசிரியர் பணியாளர்களுக்கும் மற்றும் அன்பிற்குரிய மாணவ மணிகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் எனது முதல் கண் வணக்கத்தினை இப்போது தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சார்பாக மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு எங்களது உள்ளம் கனிந்த நன்றியை இந்த நேரத்திலே காணிக்கையாக்குகின்றேன். இந்த நிகழ்வானது அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகமும் விழுப்புரம் அரசு சட்டக் கல்லூரியும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு கல்வி சார்ந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலே இந்த கல்லூரியிலே படித்து முடித்த மாணவர்களுக்கு பட்டம் வழங்குகின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விற்காக டெல்லி மாநகரிலிருந்து சென்னைக்கு வந்து அங்கிருந்து ஏகദേശம் ஒரு 150 கிலோமீட்டர் பயணித்து இங்கே வந்து உங்களுக்கு இயக்குனர் குறிப்பிட்டதை போல ஒரு ரோல் மாடலாக இங்கே அமர்ந்துள்ள சட்டரசர் அவர்களை ஒரு நிமிடம் திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. நான் கூறியது உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள். ஏனெனில் அவர்கள் சட்ட கல்வி கூடங்களோடு மிகவும் சேர்ந்து செயலாற்றுவதிலே ஒரு மகிழ்ச்சியை அடைபவர். சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது சென்னை சட்டக் கல்லூரி மட்டுமல்ல, அனைத்து கல்லூரிகளுக்கும் வருகை தருவது, மாணவர்களை சந்திப்பது, ஆசிரியர்களோடு உரையாடுவது, அந்த கல்விக்கூடங்களுக்கு நிலையை மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனையை தருவது ஆக சட்ட கல்லூரிகளினுடைய செயல்பாடுகளிலே மிகுந்த உன்னிப்போடு கவனம் செலுத்துவதில் தலைச்சிறந்த ஒரு நீதிபதி என்றால் அது நம்மிடையே இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள். சாதாரணமாக நீதிபதி இருக்கின்ற போது அவர்கள் தலைமையிடத்திலிருந்து நீதி பரிபாலனத்தோடு முடித்துக் கொள்வார்கள். ஆனால் நமது நீதிபதி அவர்கள் அவ்வாறு அல்ல.
அதனால் தான் இயக்குனர் சரியாக குறிப்பிட்டார்கள், நீங்கள் எல்லாம் ஒரு ரோல் மாடலாக அவரை எடுத்துக் கொள்ளலாம் என்று. திருநெல்வேலி சட்டக்கல்லூரியிலே ஒரு நிகழ்வு என்றால் சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்லுகின்ற மாண்பை பெற்றவர். கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரியிலே ஒரு நிகழ்வு என்றால் மாணவர்களை தேடி கோயம்புத்தூர் செல்லக்கூடிய இந்த மாண்பை பெற்றவர். ஆக பல ஊர்களுக்கும் மாணவர்களை சந்திப்பதற்காக செல்வதிலே அவர் தனி ஒரு மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதை போல எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அல்லது வழிநடத்துவதிலே ஆலோசனைகள் பெற வேண்டும் என்று தோன்கின்ற போது அவரை நாங்கள் அணுகின்ற போது அவருடைய அந்த அப்ரோச் என்று சொல்லுவார்களே, அதை நாம் நிச்சயமாக பாராட்டியே ஆக வேண்டும். ஒருமுறை கோவிட்டுடைய முதல் தாக்கம் சிறிதாக குறைந்து வருகின்ற அந்த காலகட்டத்திலே எங்களுடைய துறை, சட்டக்கல்வித்துறையினுடைய ஜேர்னல் ரிலீஸ் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டது. எங்களுக்கெல்லாம் என்ன செய்வோம் என்றே தெரியாது அந்த நிலைமை. அது இந்தியாவிற்கும் செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அந்த ஜேர்னலானது. அப்போது நாங்கள் அவரை அணுகி, கடந்த முறை சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் வெளியிட்டார்கள், இந்த முறை தாங்கள் அதை வெளியிட வேண்டும். அது உச்ச நீதிமன்றம் மட்டுமல்ல, காஷ்மீர் உயர் நீதிமன்றம் வரையும் செல்லக்கூடிய ஒரு ஜேர்னல். இதை வெளியிட வேண்டும். பட் எவ்வாறு வெளியிடுவது, எங்கே வெளியிடுவது, எப்போது வெளியிடுவது என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறிய போது, நீங்கள் எது வேணாலும் செய்து கொள்ளுங்கள் என்று அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு இருக்கவில்லை. மாறாக என்னை விட்டு விடுங்கள், கோவிட் சிச்சுவேஷன் நடந்து கொண்டிருக்கின்றது என்று கூறியிருக்கலாம். அவ்வாறு கூறவில்லை. எங்கு வேணாலும் வைத்து நடத்துங்கள் என்று கூறியிருக்கலாம். அவ்வாறு கூறவில்லை. மாறாக அவர் என்ன கூறினார் தெரியுமா? இந்த கோவிட் சூழ்நிலையிலும் கூட அவர் கூறியது இன்றும் எங்கள் கண்களை பறிக்க வைக்கிறது. எனது வீட்டினுடைய முதல் அறையிலே, அதாவது எனது வீட்டினுடைய நடுகாலிலே அந்த ஜேர்னல் ரிலீஸ் நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளலாம், நீங்கள் வாருங்கள் என்று எங்களை அன்போடு அழைத்தார். அவருடைய வீட்டினுடைய மத்திய ஹாலிலே அந்த சட்ட இதழ் அன்றைய தினம் ரிலீஸ் செய்யப்பட்டது. அப்போதைய சட்ட செயலாளர் தலைமையிலே நாங்கள் எல்லாம் அந்த வீட்டிற்குள் புகுந்து நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். என் இதயத்தை தொட்டு சொல்லுகின்றேன், அந்த நிகழ்ச்சி முடிந்து அன்று மாலை எனது வீட்டிலே நான் இறைவனை கும்பிடுகின்ற போது என் மனதிற்குள்ளாக அவருடைய பேரை நாமம் செய்து, இறைவா, இன்றைய தினம் அவர் வீட்டுக்குள் நாங்கள் எல்லாரும் சென்றோம், அவர் அதை பொருட்படுத்தவே இல்லை, அவர் உடல்நிலைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்று இறைவனை மன்றாடினேன். எனக்கு இருக்கின்ற அந்த பயம் கூட அந்த நீதியரசர் அவர்களுக்கு அன்றைய தினம் இல்லை. அழகாக அதை விழுப்புரம் சட்டக்கல்லூரி முதல்வர் அவர்களோடு நாங்கள் சென்று அதை ரிலீஸ் செய்தோம் அவர்கள் தலைமையிலே. இவ்வாறாக பல துறைகளிலே நான் ஒரு புத்தக வெளியீடு, Freedom of Speech and Expression and Censor Caesar, Law and Justice என்கின்ற ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்ட போது அதனுடைய ஃபார்வர்ட் என்று சொல்லுகின்ற ஒரு இதற்காக அவரை அணுகிய போது, சாதாரணமாக புத்தகங்களிலே பிரச்சனைகள், கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் சட்ட கல்வியாளர் என்கின்ற முறையிலே அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னை ஊக்குவிக்கும் முகமாக பாட நூல்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்காக எதையுமே கருத்தில் கொள்ளாமல் ஏகதேச 10-15 நாட்கள் அந்த நூலிலே முதல் எழுத்து முதல் கடைசி எழுத்து வரை படித்துவிட்டு மிக அழகான தலையங்கத்தை எனக்கு தந்தார்கள். அதை தாண்டி அந்த புத்தகம் இன்று எல்லா இடத்திலும் கிடைக்கின்றது. ஆக ஒரு ஆசிரியருக்கு அவர் செய்த தொண்டை பாருங்கள். அதே போல ஒவ்வொரு நிகழ்விற்கும் இங்கே வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் சிறந்த அறிவுரைகளை நல்கியதோடு மட்டுமல்ல, ஒரு சில நிமிட துணிகள் மட்டுமே அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது என்னை பார்த்து அவர் குறிப்பிடுகின்றார், இன்றைய தினம் நமது கல்லூரியிலே, விழுப்புரம் கல்லூரியிலே
சிறந்த நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து எனக்கு டெல்லியிலே, அதாவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியினுடைய உதவியாளராக, கல்வி உதவியாளராக நியமிப்பதற்கு மாணவர்களை தெரிவு செய்து எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறுகின்றார். பாருங்கள், அவருக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அல்லது டெல்லியில் இருக்கின்ற கல்விக்கூடங்களில் இருந்து யாரையாவது அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம், அல்லது இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் இருந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள நமது மாணவ மாணவிகள் என்னிடம் இன்டர்ன்ஷிப்பை செய்து கொள்ளட்டும் அல்லது எனக்கு அசிஸ்டண்டாக, கல்வி அசிஸ்டண்டாக செயல்படட்டும் என்கின்ற முறையிலே என்னை பார்த்து படித்திருக்கிறார் என்றால், மாணவர்கள் சட்டக்கல்வி மாணவர்களுக்கு அவர் செய்கின்ற உதவியையும் அவர் காட்டுகின்ற அந்த பரிவையும் இருக்கின்ற அக்கறையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த நேரத்திலே இயக்குனர் அவர்கள் அழகாக குறிப்பிட்டதைப் போல அவர்கள் உச்ச நீதிமன்ற பணியை ஏற்ற பிறகு முதலாக நமது சட்டக்கல்லூரிக்கு வருகை தருகின்றார்கள். முதலாவதாக விழுப்புரம் சட்டக்கல்லூரிக்கு வருகை தந்துள்ளார்கள். அவர் அங்கே உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி ஏற்ற போது தமிழக மக்களுக்கெல்லாம் அனைவரும் உலகாங்கிதம் அடைந்தார்கள், மகிழ்ச்சியின் கடலிலே தெளித்தார்கள். நமது தமிழக மைந்தன் உச்ச நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி ஏற்கிறார் என்கின்ற போது அத்தகைய நல்ல ஒரு மனிதரை நாம் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பெற்றிருக்கின்றோம். அவர்கள் இன்றைய தினம் அவருடைய எந்த கஷ்டத்தையும் வராமல் சாதாரணமாக சென்னையிலோ அல்லது செவி சிட்டி சென்றடைக்கின்ற மதுரை போன்ற இடங்களிலோ வந்துவிட்டு செல்வார்கள். ஆனால் இன்றைய தினம் இவ்வளவு தூரம் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் என்றால் அவரை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் பணி சிறப்பாக செயல்படுத்திட நமது அனைவருடைய ஆட்சிகளையும் வாழ்த்துக்களையும் அவருக்கு இந்த நேரத்திலே நமக்கு தெரிவிப்போம். தமிழ்நாட்டிலே ஒரு தலைசிறந்த ஒரு நீதிபதியாக அவர் எதிர்காலத்திலே வலம் பெறுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் எல்லாம் அவரிடமிருந்து பலதரப்பட்ட பயனை பெற்றுக் கொள்ளலாம், அவரை நீங்கள் சந்திக்கலாம், அவரோடு நீங்கள் ஆலோசனை பெறலாம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அவருக்கு உள்ள வரிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வானது சட்டக்கல்வி மாணவர்களுக்கு அவர்கள் படித்த படிப்பிற்கு அங்கீகாரம் வழங்கும் நிகழ்வு, அதாவது பட்டங்களை வழங்குகின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு சொந்தக்காரர்கள் 3 பேர். ஒன்று 5 வருடமாக அல்லது 3 வருடமாக படித்த மாணவர்கள், இரண்டாவதாக அவர்களை உருவாக்கிய பெற்றோர்கள், மூன்றாவதாக அவர்களை செதுக்கிய ஆசிரியர்கள். ஆக மாணவர்களை பொறுத்தமட்டிலே கடமை உணர்வோடு சட்டக்கல்வி பெற வேண்டும், சட்டத்திலே ஒரு பட்டத்தை பெற வேண்டும் என்கின்ற முனைப்போடு எதிர்கால திட்டங்களோடு படித்து முடித்து விட்டார்கள். அதற்காக வெகுமதியாக பிஎல் என்கின்ற பட்டத்தையும் பெறுகின்றார்கள். வாழ்த்துகிறேன். ஆனால் அவர்களை இந்த அளவிற்கு உருவாக்குவதற்காக அவருடைய பெற்றோர்கள், இங்கே இருக்கின்ற பெற்றோர்களானாலும் சரி, அவரவர் வீட்டில் இருக்கின்றவர்களானாலும் சரி, எவ்வளவு கனவுகளோடு தனது மகன் நாளை வழக்கறிஞராக வலம் வருவான், தனது மகன் நாளை நீதிபதியாக வலம் வருவான் என்று இங்கே மிகப்பெரிய அளவிற்கு கனவுகளோடு அமர்ந்திருக்கின்ற அவர்களுக்கு இன்றைய தினம் பட்டங்கள் பெறுகின்ற அந்த நொடி முதல் அவர்கள் உண்மையிலேயே ஒரு வழக்கறிஞராக மாறுகின்றார்கள் என்று சொல்லலாம். ஆக அவரது கனவு நனவாக்கப்படுகிறது. மூன்றாவதாக அவர்களை உருவாக்கிய விழுப்புரம் சட்டக்கல்லூரியினுடைய ஆசிரியர்கள். நிச்சயமாக ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே நான் ஒவ்வொரு ஆசிரியரையும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். மற்றவர்கள் எல்லாம் நினைக்கலாம் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுகின்றவர்கள் பேராசிரியர்கள் என்று. அல்ல, பேராசிரியர்கள் என்பவர்கள் தனக்கு தெரிந்ததை மட்டுமல்ல, மாணவர்களுக்கு ஏராளம் தெரிவிக்க வேண்டும் என்ற உட்கருத்தோடு ஒவ்வொரு நாளும் படித்துக் கொண்டு சிறப்பாக
மாணவர்களை உருவாக்குகின்ற அந்த செயல்முறையை வடிவமைப்பவர்கள். ஆக பலவித பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தி அவர்களுக்கு சிறந்த நிலையை அவர்களை அடைவதை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற ஆசிரியர்களையும் இந்த நேரத்திலே நான் விரிவாக பாராட்டுகின்றேன். அன்பிற்குரிய பட்டம் பெறுகின்ற சட்ட பட்டதாரி நண்பர்களே, இன்றைய தினம் முதல் நீங்கள் சட்ட பட்டதாரி. மாண்புமிகு நீதியரசர் கையிலிருந்து பட்டத்தை நீங்கள் வாங்குகின்ற அந்த நொடி முதல் இந்த சமுதாயம் உங்களை சட்ட பட்டதாரியாக உங்களை காண்கிறது. ஆக அதை ஒரு காகிதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. மாறாக உங்களது ஒவ்வொரு செயல்பாடும் அதன் அடிப்படையிலே அமைய வேண்டும். சட்டம் படித்தவன் சட்டத்தை மீறுவது என்பது கனவில் கூட நினைத்து பார்க்க கூடாது. சட்ட பட்டதாரியான நீங்கள் உங்களுடைய நடை உடை பாவனைகளிலே மிக பெரும் மாற்றத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு செயல்பாடிலுமே நீங்கள் சட்ட பட்டதாரி என்பதை மற்றவர்கள் பேசும்படியான செயல்பாட்டோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு நூலை புரட்டுகின்ற போது ஒரு சட்டத்திலே பட்டம் பெற்றவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற போது நல்ல ஸ்மார்ட்டான ஒரு மனிதனாக உள்புறமும் வெளிப்புறமும் அந்த ஸ்மார்ட்னஸ் தெரிய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது. அதாவது ஸ்மார்ட் என்கின்ற போது மிக துடிப்பான செயல்பாடுகளோடு செயல்பட வேண்டும். அந்த துடிப்பான செயல்பாடு என்பது வெளிப்புற செயல்பாடுகள் மட்டுமல்ல, உள்புறமாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அதாவது மிக எளிதாக ஒரு பட்டத்தை பெற்றுவிட்டு சென்று விடுகிறீர்கள். ஆனால் அதுவல்ல, நீங்கள் உங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த நூல் குறிப்பிடுவது இதைத்தான். நீங்கள் ஒரு சிறந்த இன்டெலிஜென்டாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கடுமையான ஒரு முடிவை எடுப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் தன்னிச்சையாக சில டிசிஷன்ஸை எடுக்க வேண்டும். நீங்கள் நன்றாக கவனிப்பவராக, நன்றாக அதை பிரதிபலிப்பவராக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் அஞ்சானந்தனாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளிலே நீங்கள் ஒரு கான்பிடென்ட் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று பலதரமான குவாலிட்டிஸை பற்றி சொல்லுகின்றது. ஆனால் இத்தகைய குவாலிட்டிஸ் எனக்கு இருக்கிறதா என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களை கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. அது இல்லை என்றால் நீங்கள் அதை அடைவதற்காக அனைத்து முயற்சிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பட்டம் ஒரு வெற்று பட்டமாக மாறிவிடும். இன்றைய தினம் நாம் பார்க்கின்றோம், ஏராளம் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அவமதிப்பு என்கின்ற ஒரு பிரச்சனையிலே ஈடுபட்டு அதன் வழியாக மிகுந்த பிரச்சனையை ஃபேஸ் செய்கிறார்கள். ஆக இது ஏன் நடைபெறுகிறது என்றால், தனக்கு தெரியாதோ என்ற ஒரு சந்தேகம். அதாவது நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் நினைப்பது இல்லை. எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் நினைப்பதில்லை. நீங்கள் 2 நாட்கள் முன்பாக ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பை தினசரி பத்திரிகைகளிலே பார்த்திருப்பீர்கள். அதாவது ஒரு நீதிபதி, ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மென்ட், ஒரு வழக்கறிஞரை 4000 ரூபாய் அபராதம் விதித்து 1 வருடங்களுக்கு நீங்கள் இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் பணிபுரிய கூடாது என்கின்ற தடை உத்தரவை கொடுத்தது. ஏன் அத்தகைய தண்டனை வழங்கப்பட்டது என்று நாம் ஒருபுறம் திரும்பி பார்த்தோமெனில் நமக்கு தெரிகின்றது, அவர் தனது கடமையை சரிவர செய்யவில்லை என்று. அதாவது ஒரு வழக்கறிஞர் என்பவர் சட்டப்பட்டத்தை பெறுகின்ற போது ஏராளம் டியூட்டி என்கின்ற கடமை வெளியே வருகிறது. நீதிமன்றத்திலே அவரது கடமை தனது கிளையன்ஸோடு அவரது கடமை, எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களோடு அவரது கடமை, சமுதாயத்திலே அவரது கடமை, தனது வீட்டிலே அவரது கடமை, தனக்கு தானே செய்யக்கூடிய கடமை, இவ்வாறாக பல கடமைகள் வருகின்றது.
இந்த கடமைகளை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்ற போது நீங்கள் படித்திருக்கலாம். இந்த கடமைகளை சரிவர செய்கின்றார்களா என்று பார்க்கின்ற போது பல இடங்களிலே இல்லை என்கின்ற ஒரு முடிவுதான் வருகின்றது. அவ்வாறு கடமையை செய்யாமல் தனது உரிமையை கேட்கின்ற அந்த காலகட்டம் வருகின்ற போது அங்கே அவர்கள் மிகப்பெரிய சிக்கலிலே ஈடுபடுகின்றார் அல்லது மாட்டிக்கொள்கிறார்கள். இதனால் தான் நீதிமன்றங்கள் அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ லீகல் பிராக்டிசஸ் ஆக்ட் 1879 அல்லது அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 ஆகிய இரு சட்டங்களிலுமே மிஸ்காண்டக்ட் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது வழக்கறிஞர்கள் செய்யக்கூடாத செயல்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு டேபிளாக தரவில்லை. அதன் காரணமாக அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நீதிமன்றத்தின் முன்பாக இது சிறந்த செயலா இல்லையா என்பதை சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுதான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு வழக்கறிஞருக்கு 4000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. 1 ஆண்டு தடையும் விதிக்கப்பட்டது. அவர் நீதிமன்றத்தை பார்த்து இந்த வழக்கை இருந்து மாற்றி வையுங்கள், நீங்கள் அப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் என்று நீதிபதிக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை அவர் யூடியூப் வாயிலாக வெளியே தெரிவித்தார் என்றும் இவ்வாறாக பலவித குற்றச்சாட்டுகள் அவர் மீது சாட்டப்பட்டதன் காரணமாக அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டது. ஆக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏராளம் வழக்கறிஞருடைய செயல்பாடுகள் இன்று அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவது நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் இருந்து பட்டம் பெற்ற மாணவர்களே, நீங்கள் உங்களது பணியை தூங்குகின்ற போது இத்தகைய செயல்களில் எல்லாம் ஈடுபடாமல் ஒரு சிறந்த வழக்கறிஞராக இந்த சமுதாயத்திற்குரிய ஒரு உதாரணம் நிறைந்த ஒரு வழக்கறிஞராக, அனைவரும் உங்களை போற்றுகின்ற ஒரு வழக்கறிஞராக நீங்கள் வர வேண்டும். அதன் மூலமாக இந்த கல்லூரிக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் வாங்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்விற்கு இத்தகைய சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வை வடிவமைத்துக் கொடுத்த அன்பிற்குரிய இந்த கல்லூரியினுடைய முதல்வரை மீண்டும் ஒரு முறை பாராட்டி, உங்கள் வாழ்க்கை மிகுந்த வளம் நிறைந்த வாழ்க்கையாக அமைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து விசேஷங்களையும் தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.